முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், வணக்கம். வானிலை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதுல என்னென்ன மாதிரியான விவரங்கள் இடம்பெற்றிருக்கிறது? தமிழ்நாட்டிற்கு மழைக்கான வாய்ப்புகள் வலுப்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இதனால் தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்டிருந்த கனமழை எச்சரிக்கை மேகமழை எச்சரிக்கையாக உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், இந்த நேரத்துல கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மற்றும் தென்காசி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பும், கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளைய தினமும் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், நமக்கு நாளைய தினம் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு. மேலும் நாளைய தினம் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளைய தினம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகாக தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் படிப்படியாக குறையக்கூடும் என்பதும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஒரு வார காலமாக பகல் நேரங்களில் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகரித்த சூழல்ல கடந்த 24 மணி நேரத்துல மழைக்கான வாய்ப்பு பல்வேறு மாவட்டங்களில் பதிவாகி இருக்கிறது. இந்த நிலையில இன்றும் நாளையும் கனமழைக்கான வாய்ப்பு மிக கனமழை என்ற அளவுல நீலகிரி மாவட்டத்தில் இருப்பதாக அந்த எச்சரிக்கையானது உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மழைக்கான வாய்ப்பு பொறுத்தமட்டில் தமிழகத்திற்கு மத்திய மேற்கு வங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. இதன் காரணமாகவே இந்த மழைக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் இயல்பை விட குறைவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரையிலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கவும் சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இந்த காலகட்டத்தில் சென்னையுடைய இயல்பான வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் பதிவாகக்கூடும். ஆனால் இன்றைய தினம் வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுல இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.